வணக்கம் நண்பா. விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச் ஆனப்ப ரொம்ப ஆக ஓகோன்னு ஹைப் கொடுத்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் உங்களால் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு அது அப்படியே யாரும் கண்டுக்கிறதாவே தெரில. யூஎஸ்ஏல மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு வெர்ஷனை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா மித்த கண்ட்ரிக்கு அது ரிலீஸ் ஆகலை ஸ்டில் இப்போ வரைக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நமக்கு தான் ஒரு இடத்துல ரிலீஸ் ஆயிருந்தாலும் தெரியுமே, அதோட வெர்ஷனை எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மித்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு அப்ளிகேஷனாக கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிட்ஹப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் எடுத்து அதை எல்லா கண்ட்ரிக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியும் ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர் பிளே சர்வீஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி உங்களுக்கு கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள எல்லா அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியான வெர்ஷன்ஸையும் பார்த்தீங்கன்னா பில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா உங்களால் விண்டோஸ் 10 அதுக்கப்புறம் விண்டோஸ் 11 ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். பட் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 தான் அது லான்ச் ஆச்சு. அதை பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10க்கும் பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி நம்மளோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இதுல உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன கிளாரிஃபிகேஷனை கூட கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். வேணுங்கிறவங்க ஃபுல்லாவே பாருங்க. இல்ல எனக்கு அதை பத்தின நாலேஜ் இருக்குன்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது அதோட கைடன்ஸ் மட்டும் வேணா நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், வாங்க நீங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசியில் இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு சில செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணியிருக்கணும். அதுக்கு உங்களோட கண்ட்ரோல் பேனல்ஸ் போய்க்குங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வியூ கேட்டகரிங்கிற செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடு ப்ரோக்ராம்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் மெஷின் பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஹைபர் வெர்சர் பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் செல் 2.0 இந்த மூணு ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. இது ஒரு சில பேருக்கு எனபிள் இருக்கும், ஒரு சில பேருக்கு டிசபிள் இருக்கும். அதை எனபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ரௌசர் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான லிங்க்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஹிட்ஹப்போட ஒரு லிங்க் இருக்கும். WSA பில்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. இல்லாட்டா இதோட லிங்க்கை நான் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வேணால் டேரெக்டாகவே அக்சஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் அதை அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்னென்ன வெர்ஷன் எது எதுக்குரியது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது விண்டோஸ் 10க்கு இருக்கும், விண்டோஸ் 11க்கு இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா விண்டோஸோட ஓல்டு வெர்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அதோட கஸ்டம் பில்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அதோட ரெக்யூர்மெண்ட்ஸ் என்ன, இப்போ விண்டோஸ் 11 இருந்தால் அதோட ரெக்யூர்மெண்ட் என்ன, 10 இருந்தால் அதோட ரெக்யூர்மெண்ட் என்ன எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது விண்டோஸ் 10. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிலீஸ் ஒன்று இருக்கும், ஸ்டேபிள் பில்ட்ஸ் ஒன்று இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் வெர்ஷனே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு வெப்சைட்டுக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அதில் இன்னொரு பேஜ் தான் அது. அதில் பார்த்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ்லாம் வாஸ்து பார்த்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வாஸ்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரூட் ஆக்சஸ் உள்ள ரோமும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் அவங்க சொல்ல வராங்க. இதை நீங்க கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இதோட அசட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இதில் எதை டவுன்லோட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அசட்டோட நேம்ல என்னென்ன இது கொடுத்துருக்காங்க, அதோட ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத அதிலேயே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இதில் பிளே ஸ்டோர் இருக்கு, அமேசான் ஆப் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளே ஸ்டோரும் இருக்கு, அமேசான் ஆப் ஸ்டோரும் இருக்கு. அது போக சில இதில் பார்த்தீங்கன்னா கர்னல் வெர்ஷன்ஸ்ல ரூட் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ரூட் ஆக்சஸ் உள்ளதுக்கு ஜிஆப்ஸ் இருக்கும், அதுலேயே பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோரும் இருக்கும், ப்ளஸ் ரூட் ஆக்சஸும் இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஃபைல்ஸும் இருக்கு. இதில் இந்த மாதிரி நீங்கள் பார்த்து எது வேணுங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னைய பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த ரூட் ஆக்சஸ் உள்ள ஃபைலே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை தான் டவுன்லோட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மித்த வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூட் ஆக்சஸ் உள்ள ஃபைலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 700 MB அந்த ரேஞ்சு கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டாலே உங்களால் ஆண்ட்ராய்டு கேம்ஸை பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு கேம்ஸ் ஆப்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதை உங்களோட பிசியில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிகே இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு WSA பேக்மேன் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சேம் கிட்ஹப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு லிங்க் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கும் நான் டேரெக்டாகவே உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிகே ஃபைலை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா அதோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன, அதை எப்படி பில்ட் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் சைடில் பார்த்தீங்கன்னா ரிலீசஸில் உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த வெர்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ள உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளே போகும். அதில் உங்களுக்கு இது EXE ஃபைலாகவும் இருக்கும், போர்ட்டபிளாக சிப் ஃபைலாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் போர்ட்டபிள் வெர்ஷன் எடுக்காதீங்க, EXE ஃபைலாகவே எடுத்துக்கோங்க. டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் EXE ஃபைலே டவுன்லோட் பண்ணிக்கிறேன்.
நமக்கு தேவையான இந்த 2 ஃபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். நமக்கு தேவையான அந்த ஓஎஸ் ஃபைல், அதாவது கிட்டத்தட்ட அந்த விண்டோஸ் 10ஓட WSA ஃபைல் அதையும் டவுன்லோட் பண்ணிட்டோம். ஏபிகே இன்ஸ்டால் பண்ணுறதுக்குரிய ஃபைலையும் டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் உங்களுக்கு ஜிப் ஃபைல், அதாவது 7 ஜிப்பில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டு நீங்கள் 7 ஜிப் ஆர் விண்டர் எது வச்சிருந்தாலும் சரி, அதில் வச்சு நீங்கள் டேரெக்டாகவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டராக பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 வெர்ஷனுக்குரியது எல்லாமே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டாலு, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நேம் அது இதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரன் அப்படின்னு போட்டு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ரன் கமாண்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஷெல்லில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் எடுத்துக்கும். ஸோ அது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் கன்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த விண்டோஸ் சப் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிசியில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். சைடில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் சிஸ்டம் அப்டேட்ஸ் ஒன்று ஓடும் பாருங்க, அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கேட்கும். அதை நீங்கள் கன்னியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சைன்இன் கொடுத்து டேரெக்டாக அதை நீங்கள் சைன்இன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் ஆக்சஸ்க்குரியதும் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே அக்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு கன்னியூ கொடுத்தீங்கன்னா அந்த இது மேக்ஸிக்னு ஒன்று இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரூட் ஆக்சஸ்க்குரியது. இதுவும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இதில் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் எந்த கீயை ப்ரெஸ் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆயிரும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சர்ச்சில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். விண்டோஸ் சப் சிஸ்டம்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அமேசான் ஆப் ஸ்டோர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்திருக்கு. விண்டோஸ் சப் சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்டு அதுவும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்திருக்கு. இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எமுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்காது, அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது. ப்ளஸ் அப்ளிகேஷன் அந்த எமுலேட்டரில் இன்ஸ்டால் ஆகும். ஆனால் இது மூலியமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட பிசியில் தான் இந்த ஃபைல் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிருக்கும். அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த விண்டோஸ் சப் சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற எக்ஸ்டர்னலாக ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி எதுனாலும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும், அதாவது உங்கள் பிசிக்கு அது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 99% உங்கள் ஆண்ட்ராய்டில் உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் சப்போர்ட் பண்ணுது. ஸோ தாராளமாக அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட இமெயில் கொடுத்து நான் லாகின் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கேம்ஸ் ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. பிஜிஎம்ஐ முதற்கொண்டு இருக்குது. நீங்கள் எதுனாலும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி விளாண்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ப்ரௌசர்ஸு, அதுக்கப்புறம் தேவையான எல்லா ஆப்ஷன்ஸும் ஆண்ட்ராய்டில் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜியோ டிவி இந்த மாதிரியான ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் இதில் இருக்காதே தவிர இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. தாராளமாக எல்லாத்தையும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். பட் அப்படி இல்லாத அப்ளிகேஷனையும் உங்களால் ஏபிகே மூலியமாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஏபிகேஸ் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் அடிஷ்னல் ஆப்ஷன் அப்படிங்கிறது போய்க்குங்க. அதில் டெவலப்பர் மோட்னு ஒன்று இருக்கும். அதை கம்பல்சரி எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை எனபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஏபிகேவை பார்த்தீங்கன்னா இதில் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம எனபிள் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஏற்றின அந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், அந்த WSAங்கிறத. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே இன்ஸ்டால் பண்ணுறேன். இதிலே உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஏபிகேவும் இதில் இன்ஸ்டால் ஆகும், XAPK இந்த 2 ஃபைலுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும்னு காமிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏபிகேனாலும், இப்போ நான் எக்ஸாமுக்கு 2 ஏபிகே வச்சிருக்கேன், ஜியோ டிவியும் ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரரும். அதை டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி பர்மிஷன் கேட்கும். அதில் ஆல்வேஸ் கொடுத்துட்டு அலோவ் கொடுத்துருங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்டால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனபிள் ஆயிரும். அது எனபிள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இது உங்களுக்கு டேரெக்டாகவே உங்களோட அப்ளிகேஷனாகவே போயிட்டு பிசியில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். அதனால உங்களோட கண்ட்ரோல் பேனலில் எல்லாமே காமிக்கும். நீங்கள் டேரெக்டாகவே அதை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த விண்டோஸ் சப் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போய் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். எப்படினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அதையும் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸை ஈஸியாகவே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் சப் சிஸ்டம் கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஃபைல்ஸை எப்படி இதுலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுங்கிறது தெரியாமல் இருக்கும். அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது. ஏன்னா இதில் ரூட் ஆக்சஸ்க்குரிய பர்மிஷன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல்ஸில் போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரும் சரி, ஜியோ டிவியும் சரி, டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசியில் இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஏன்னா கண்ட்ரோல் பேனலில் அன்இன்ஸ்டால் அப்ளிகேஷனில் உங்களுக்கு காமிக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நான் ஜியோ டிவியை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் என்ன ஸ்க்ரீனுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அதே ஸ்க்ரீன்லேயே இது ஓப்பன் ஆகும். அது போக நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனை வச்சு பார்க்கறதுனாலும் பார்க்க முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஆகிக்கும். சில அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அதே சைஸில் தான் இருக்கும், பட் மேக்ஸிமம் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்கும். ஸோ அதில் ஒன்றும் உங்களுக்கு பெருசாக இஷ்யூவோ பிரச்சனையோ எதுவுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ டிவியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கார்ட்டூன் நெட்வொர்க்கை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன்லேயே ஓப்பன் ஆகும். ஸோ அதோட ரெசல்யூஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஸ்க்ரீன்லேயே நம்மளால் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி டிவி சேனல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்மள யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது அந்த இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைலை காப்பி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அக்ரி கொடுத்துக்கோங்க. இதில் பர்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு தீம் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். தீமில் போயிட்டு நான் மோஸ்ட்லி டார்க் தீம் தான் செலக்ட் பண்ணுவேன், அதே தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ரூட் எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக சூப்பர் யூசர் எக்ஸஸ்க்கு போகும். அதில் நீங்கள் அலோவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரூட்டட் அப்ளிகேஷனாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஃபைல்ஸை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னோட பிசியில் இருக்கிற ஒரு ஃபைலை எடுத்து அப்படியே டேரெக்டாக இதில் நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஃபோட்டோஸ் இருக்குது, அதை நான் டேரெக்டாக இதில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும், சேவ் டு இஎஸ் அப்படிங்கிறத கொடுத்து ஜஸ்ட் ஒன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் எந்த பாத்தில் காப்பி ஆகுன்னு கேட்கும். நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே காப்பி ஆகி முடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸையும் நீங்கள் ஈஸியாக காப்பி அண்ட் பேஸ்ட் கூட பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுக்காண்டி தான் நான் ரூட் அப்ளிகேஷன்ஸ் உள்ள அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா ஏற்ற சொன்னேன். ஓகே கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எந்த ஏபிகேனாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களோட பிசியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.